அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் தேர்வர் ஒருவர் ஒரு சில வினாக்களை அனுப்பியிருக்கிறாங்க. அதற்குரிய விடையை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த நீங்கள் கேட்டவை பகுதி எதற்காக அப்படின்னா, உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094க்கு தகவல் கொடுங்க. அதாவது அந்த வினாவை அனுப்பி வைத்தீர்கள் அப்படின்னா அதற்குரிய விடையை நீங்கள் வீடியோ வடிவில் பெறலாம். உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள உதவும் ஒரு பகுதி தான் நீங்கள் கேட்டவை. அதே போல் இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன வினா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் ஒன்று, ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துட்டு இதில் எத்தனை பெட்டிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக இது கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வரும். ஏற்கனவே ஒரு 2 வீடியோ அப்லோட் செஞ்சுருக்கிறேன் இந்த டாப்பிக்கில். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குரிய ஷார்ட்கட் உங்களுக்கு எளிமையான முறையில் விளக்கியிருப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோ எத்தனை இருக்குது அப்படின்னா 2 ரோ இருக்குது. ஓகேவா? ரோ 2 இருக்குது. காலம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 காலம் இருக்குது. அப்போ 2/4. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பு, அதாவது செவ்வக வடிவம். இதில் எத்தனை செவ்வகங்கள் இருக்குது அப்படின்றதான் கொஸ்டின். சரியா? சரி, இப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா 1லேருந்து ஆரம்பித்து இங்கே எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது இல்லையா? ஸோ 2 வரைக்கும் கூட்டிக்குவாங்க. அடுத்தது 1லேருந்து ஆரம்பித்து இங்கே எத்தனை இருக்குது? 4 இருக்குது இல்லையா? அது வரைக்கும் கூட்டிக்குவாங்க. சரி, 1 2 கூட்டினா எவ்வளோ? 3 பெருக்கல் இந்த 1லேருந்து 4 வரைக்கும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 10. ஸோ அப்போ 10 3 பெருக்கினா எவ்வளோ? 30. ஸோ அப்போ இதில் 30 செவ்வகங்கள் இருக்குது. அவ்வளோதான். சரியா? இங்கே ரோவும் காலமும் சமமாக இல்லை அப்படின்னா தான் நீங்கள் இந்த மெத்தேட் பயன்படுத்தணும். சரியா? ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தால் இந்த மெத்தேட் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு வேற ஒரு மெத்தேட் இருக்குது. ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்தது, ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியினுடைய கூடுதல் 5 1/5 எனில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆன்சர் 5 தான். ஓகேவா? ஏன்னா 5ஐயும் அதனுடைய தலைகீழி 1/5ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 5 25 25 1 26/5. ஸோ இதை மறுபடியும் தகா பின்னம் கலப்பு பின்னமாக இருந்தீங்கன்னா 5 25 மீதி 1/5ன்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் 5. ஓகேவா? இல்லை அப்படின்னா 1/5. ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர். இதை நீங்கள் ஈக்குவேஷன்லாம் எடுத்து சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா லேட் ஆகும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், 6x² - 5x + 1 டிவைடட் பை 9x² + 12x - 5 இதை சுருக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ மேலே இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது ஒரு குவாட்ரடிக் இருபடி கோவை. சரியா? படி 2 இருக்குது. சரி, இப்போ இங்கே கான்ஸ்டன்ட் 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 1ஐயும் 6ஐயும் பெருக்குனா 6. சரி, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? -5 இருக்குது. ஸோ அப்போ நாம் 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருக்குனா 6 வரணும், கூட்டினா -5 வரணும். சரி, ஆக்சுவலாக இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ 2 நம்பர் பெருக்குனா 6 வரணும், கூட்டினா -5 வரணும். ஸோ அப்போ அந்த நம்பரை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா -3 -2ன்னு எடுத்துக்கலாமா? -3யும் -2ஐயும் பெருக்குனா 6 வந்துடும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அடுத்து -3யும் -2ஐயும் கூட்டினா -5. அப்போ இந்த 6x² - 5x + 1 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 6x², இந்த -5xஐ -3x -2x அடுத்தது +1ன்னு எழுதலாம். அதாவது இந்த -5xஐ 2ஆக பிரிச்சிருக்கேன், -3x -2xன்னு சொல்லிட்டு. இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னா 3x வெளியில் எடுக்கலாம். 3x வெளியில் எடுத்தீங்கன்னா மீதி என்ன இருக்கும்? 6x² 3x வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2x வரும். ஸோ 2x - 1.
சரி, இதில் -1 வெளியில் எடுத்தீங்கன்னா அதே போல் 2x -1. ஓகேவா? சரி, இப்போ இது ரெண்டுத்துலேயும் 2x -1 இருக்கிறதுனால 3x -1 இன்ட்டு 2x -1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய 6x² - 5x + 1 அப்படின்றத இந்த மாதிரி எழுதலாம். 3x - 1 இன்ட்டு 2x -1 அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் கீழே இருக்கிறதையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். 9x² + 12x - 5. சரி, இங்கே வந்து -5 இருக்குது, இங்கே வந்து 9 இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா 5ஐயும் -5ஐயும் 9ஐயும் பெருக்குனா -45. ஓகேவா? இங்கே வந்து எக்ஸுக்கு முன்னாடி 12 இருக்குது. ஸோ அப்போ நம்ம 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். பெருக்குனா -45 வரணும், கூட்டினா வந்து 12 வரணும். ஸோ அப்படி எழுதலாம். 15 1, அடுத்தது வந்து -3 1 எடுத்துக்கிறேன். ஸோ 5 -3ஐயும் பெருக்குனா -45, 5ல் 3 போச்சுன்னா 12. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 9x² + 12x - 5 இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இடம் இல்லை ஆக்சுவலாக வந்து அடுத்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ 9x² + 12x - 5. ஓகேவா? இதான் வந்து கொடுத்துருக்காங்க. 9x² + 12x - 5. சரி, இப்போ நமக்கு வந்து -45 வரணும், பெருக்கனா கூட்டினா வந்து 12 வரணும். அதனால் -15 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா 9x², இந்த 12x வந்து எப்படி எழுதலாம்னா, சாரி இங்கே வந்து +15 -3 எடுங்க. அப்போ தான் வந்து 15ல் 3 போச்சுன்னா 12 வரும். 15 -3ஐயும் பெருக்குனா -45 வரும். ஸோ அப்போ அந்த 12x வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 15x -3 xன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் -5. ஓகேவா? சரி, இப்போ இது ரெண்டுத்துலேயும் வந்து எது காமனாக வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா 3x வெளியில் எடுக்கலாம். ஸோ 3x வெளியில் எடுத்தோம்னா மீதி வந்து ஒரு 3x வரும், ப்ளஸ் ஒரு 5 வரும். அடுத்தது இது ரெண்டுத்துலேயும் -1 வெளியில் எடுத்தோம்னா 3x + 5 வரும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் 3x + 5 இருக்குது, அதனால் 3x + 5 இன்ட்டு 3x - 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ அந்த கணக்கில் இப்போ இங்கே இதில் என்ன செய்ய போகிறோன்னா 3x + 5, அடுத்தது 3x - 1 அப்படின்றது கீழே வரப்போகுது. ஸோ மேலே வந்து இது வரப்போகுது. ஓகேவா? ஸோ மேலே வந்து இந்த இது 3x - 1 2x - 1ன்னு வரப்போகுது. இப்போ இந்த 3x - 1 3x - 1 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ மீதி இருக்கிறது ஆன்சர் 2x - 1 / 3x + 5. அதான் வந்து ஆன்சர். அடுத்தது காலியாக உள்ள இடத்தில் சரியான எண்ணை நிரப்புக. இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இது 2 விதமான லாஜிக் சொல்லலாம். 8 கூட 7 கூட்டினா 15, 15 கூட 7 கூட்டினா 22, 22 கூட 7 கூட்டினா 29. அப்போ 29 கூட 7 கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 36 வரும். ஸோ அப்போ 36 ஆப்ஷனில் இருக்குது, அதான் வந்து விடை. அடுத்து 36 கூட 7 கூட்டினா 43. இந்த கான்செப்ட் கொண்டு வரலாம். இல்லைனா 8க்கு ஆப்போசிட்டில் 29 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா 8 கூட 21 கூட்டியிருக்கிறாங்க. அதே போல் 22 கூட 21 கூட்டினா 43. அப்போ 15 கூட 21 கூட்டினா 36. ஸோ அந்த லாஜிக்கும் நீங்கள் கொண்டு வரலாம். ஆக மொத்தம் ஆன்சர் வந்து 36. அடுத்தது ரூபாய் 4000 2 ஆண்டுகளில் 5% வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசத்தை காண்க. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து D = P × R/100². ஓகேவா? 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் அல்லது வேறுபாடு. ஸோ அங்கே Pன்றது என்ன அப்படின்னா 4000. R வந்து எவ்வளோன்னா 5%. ஸோ அப்போ 5/100² இன்னொரு 5/100. ஓகேவா? சரி, 1 2 3 0 1 2 3 0. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 ஓரன் 2 2 2 4. ஸோ அப்போ ஈரஞ்சு எவ்வளோ 10. ஸோ அப்போ 10 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ரைட்.
இதுபோல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வினாவை அனுப்பி அதற்குரிய விடையை வந்து நீங்கள் வீடியோவாக பெறலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதே போல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்திடுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.